ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாஸ்டர் கேம் டர்னிங்ல டிராயிங் பிராக்டிஸ் அந்த ஒரு லெசனுக்கு கீழே இருக்கிற அடுத்த வீடியோஸை பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த டிராயிங்கை நம்ம வரைய போறோம். இது எப்படிலாம் வரையலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஒரு டிராயிங் எப்படி பார்க்கறது அப்படின்னு நான் சொல்லி தர போறேன். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு டிராயிங்கா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு டிராயிங்கை காம்ப்ளிகேட்டான டிராயிங் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டிராயிங் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் நீங்க பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த ஒரு டிராயிங்கான டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒன் பை ஒன்னா நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்ல போறேன். ரைட். இந்த வீடியோவை இப்போ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நாம வந்து டிஎஸ்ஆர் சிஎன்சி அப்படின்னு சொல்லி ஒரு இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். சரிங்களா? இதுல வந்துட்டு கூகுள் பிளே ஸ்டோர்லயே டைரக்டா இந்த அப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மாஸ்டர் கேம் டர்னிங் இப்போ கரண்ட்ல ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மாஸ்டர் கேம் டர்னிங் மட்டும் இல்ல, மாஸ்டர் கேம் மில்லிங் சரி, மேனுவல் ப்ரோக்ராமிங் கிளாஸும் சரி, ஆகஸ்ட் 31 வரைக்கும். இன்னைக்கு டேட் வந்து 24, இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும். 6 நாள் 7 நாள் இருக்கும். இந்த லாஸ்ட் 1 வீக் மட்டும் இருக்கும். ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். 50% ஆஃபர்ல நாங்க கோர்ஸ் வந்து இந்த ஒரு 7 நாள் கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி மெயில் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். நம்ம ஆப் டவுன்லோட் பண்ண எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வரல அப்படின்னா நீங்க நம்மளோட டிஎஸ்ஆர்சிஎன்சி வெப்சைட் இருக்கு இல்லையா, tsrcnc.com, இதை கீழே போனீங்கன்னா இங்க நியூஸ் லெட்டர்னு இருக்கும். இங்க போய் உங்க பேரும் உங்க இமெயில் ஐடியும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இது மாதிரி புதுசா ஆஃபர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயில்ல வந்து ரிசீவ் ஆகும். இல்ல நான் டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னா கூகுள் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல கோர்ஸை பத்தின ஏதாவது டவுட் இருக்குன்னா அதே மாதிரி நம்ம tsrcnc.com கீழே போயிட்டு இந்த கோர்ஸ் லேர்னர்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். சாரி, இங்க இருக்கும். இந்த ஃபார்ம்ல வந்துட்டு லேர்னர்ஸ் கோர்ஸ் என்கொயரின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ட்ரு பண்ற மாதிரி வரும். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க கோர்ஸ் கிரியேட் பண்றீங்க, உங்களுக்கு கோர்ஸ் நல்லா எடுக்க தெரியும், ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும்னா நீங்க நம்மளோட அப்ளிகேஷன்ல எஜுகேட்டரா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கோர்ஸை கிரியேட் பண்ணி நீங்களே கூட சேல் பண்ணிக்கலாம். அப்போ அதை பத்தின ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த எஜுகேட்டர் அப்படின்னு கீழே அதே மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். இங்க நீங்க ஃபில்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கோர்ஸ் எடுக்கிறதுக்கான கைடன்ஸ், எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்க டீம் வந்து 1-to-1 ஃபோன் கால்லே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மூலமா நீங்களும் ஒரு கோச்சிங் சென்டர் வைக்கிற மாதிரியான ஒரு பெல் வந்துடும். ஓகேங்களா? அது ஒரு பிராண்டா கூட நீங்க உருவாக்கலாம். நாங்க இப்போ மாஸ்டர் கேம் டர்னிங் சேல் பண்றோம்னா நீங்களும் டர்னிங் சேல் பண்ணக்கூடாதுன்னு எந்த கட்டாயம் கிடையாது. ஒரே ஆள் எத்தனை கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஒரே கோர்ஸை எத்தனை பேர் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். மாஸ்டர் கேம் நான் விற்கிறேன்றதுனால உங்களோட கோர்ஸை உள்ள அலோவ் பண்ணாமல்லாம் இல்லை. எனக்கு தேவை யாரு பெஸ்டா எடுக்கிறாங்களோ, யாரு கம்மியான பிரைஸ்ல எல்லாரும் கொடுக்குறாங்களோ அது வர வர எனக்கு பெஸ்ட் தான். ஏன்னா நம்மளோட கம்யூனிட்டியும் பில்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நாம இந்த டிராயிங் வரைகிறது எப்படி அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். சரிங்களா? ரைட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு டிராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிராயிங்கை ஃபர்ஸ்ட் நீங்க வரைகிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும். இல்லை என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கு, நம்ம வரைகிறதுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும். ஏன்னா ஒரு சில சமயம் வந்து அந்த டிராயிங்ல வந்து ஒரு சில டைமென்ஷன் இல்லாம இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு இதுல என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன டைமென்ஷன் வரைகிறதுக்கு தேவை அப்படின்னு. இந்த டிராயிங் ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் லென்த் 107 mm. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 3D இமேஜ் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த டிராயிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆனா பெரும்பாலும் கம்பெனில கொடுக்குற டிராயிங் வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற டிராயிங் இந்த மாதிரி 3D இருக்குமான்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2D டிராயிங்கை வச்சு நீங்க மேக்ஸிமம் இருக்கிற டைமென்ஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதோட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 107 mm. இப்போ இந்த முன்னாடி ஒரு த்ரெட் இருக்கா, இந்த த்ரெட் வந்து M8 த்ரெட், அதோட டிஸ்டன்ஸ் வந்து 12 mm. அந்த ஸ்டெப்போட டிஸ்டன்ஸ் 12 mm, த்ரெட் வந்து 10 mm போட்டிருக்காங்க. ஓகேங்களா? முன்னாடி வந்து பேஸ்ல ஒரு 1 mm சேம்பர் அடிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட் மார்க் போட்டுல இது வந்து ஒரு பிளாட் மாதிரி ஸ்கொயர், அந்த ரவுண்ட் ராடை டர்னிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிளாட் அடிக்க போறாங்க. ஸோ நாம இந்த இடத்துல டர்னிங் மட்டும் நீங்க பண்ண போறீங்கன்னா இந்த டயாமீட்டரை ரவுண்டா தான் நீங்க வைக்கணுமே தவிர நீங்க இந்த மாதிரி ஸ்கொயருக்கு என்ன டயாமீட்டர் அதை வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ரவுண்ட் டயாமீட்டர் இல்லையா, டயாமீட்டர் 12ன்னு போட்டுருக்கோம். அந்த 12க்கு நீங்க ரவுண்ட் இங்க இருந்தே ரவுண்டா தான் நீங்க வச்சிடணும். ஸோ இதுக்கப்புறம் மில்லிங்ல பண்ணும்போது 4 பக்கம் ரொட்டேட் பண்ணி மில்லிங் பண்ணிப்பாங்க. சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம டிராயிங் தான் வரைய போறோம்ன்றனால இந்த ஸ்கொயரையும் நம்ம சேர்ந்தே வரைய போறோம். ரைட். இதுக்கப்புறம் இந்த ஓடி வந்து ஃபேஸ்ல இருந்து 75 mm லென்த் வரைக்கும் இந்த ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 30 டிகிரியில சேம்பர் அடிக்க போறோம். அது என்னன்னா கீழே இந்த 12 mm டயாமீட்டர்ல இருந்து 22 mm டயாமீட்டர் வரைக்கும் 30 டிகிரில ஒரு சேம்பர். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நமக்கு லென்த் எதுவுமே கொடுக்கல, டயாமீட்டர் எதுவுமே கொடுக்கல. டயாமீட்டர் மீன்ஸ் இந்த இடத்துல பர்டிகுலரா மென்ஷன் பண்ணல தவிர இந்த 12 mm டயாமீட்டர்ல இருந்து இந்த 22 mm, அப்போ ரெண்டு பக்கமே டயாமீட்டர் இருக்கு அப்படிங்கிற கணக்கு. ஸோ இந்த இடத்துல லென்த் மட்டும் கொடுக்கல, லென்த்துக்கு பதில் அவங்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓடி இந்த பேக் சைடு வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி இருக்கு. அந்த ஸ்டெப்போட டயாமீட்டர் வந்து 18. போர் ஒரு ஸ்ட்ரெயிட் போர் மாதிரி இருக்கு. இது எண்டு மில்ல வச்சு பிளஞ்ச் பண்ண மாதிரி ஒரு போர் ஒன்று இருக்கு. ஸோ அதோட ஸ்டெப் வந்து அதோட டயாமீட்டர் 13. இந்த வெளியில இருக்க இந்த ஸ்டெப்போட அந்த 18 mm ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதோட லென்த் வந்து 5 mm. அதுக்கப்புறம் போர் இன்சைட் ஒரு போர் இருக்கு இல்லையா, அதோட டெப்த் வந்து ஒரு 8 mm. இந்த 5 mm முடிஞ்சு ஓடில இருந்து ஒரு 45 டிகிரி சேம்பர். ஓகே, இப்போ நம்ம இந்த டிராயிங் வந்து நீட்டா உள்ள இருக்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மாஸ்டர் கேம்ல டிராயிங் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுல இருந்து ஆரம்பிப்போம்? 107 இதுல இருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ வயர் ஃப்ரேம் எடுத்துப்போம், லைன் கமெண்ட் கொடுத்து இங்க வந்து இந்த டோட்டல் லென்த் வந்து 107 என்டர். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் ஒரு தடவையும் என்னோட ஸ்கிரீனை பார்த்து பார்த்து நான் இந்த மாதிரி அந்த டிராயிங் எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆக்சுவலா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட டிஎஸ்ஆர்சிஹெச் அப்ளிகேஷன் இல்லையா, அதில் வந்து மெசேஜ் அந்த சேட் ரூம்ல வந்து இந்த டிராயிங் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு உள்ள அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இதே மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸை பார்த்து நான் பார்க்கும்போதே நீங்களும் பார்க்கணும் அவசியம் இல்லையா? ஸோ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த டிராயிங்கை அந்த நம்ம வாட்ஸ்அப் வந்து சேட் ரூம் குரூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ 107க்கு ஒரு லென்த்தா வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து டயாமீட்டர் லென்த் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 12. இப்போ அந்த மேஜர் டயாமீட்டர் வந்து 22, இந்த பக்கம் வந்து M8. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த த்ரெட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ லைன் பேரலல் கொடுத்து இந்த டெப்த் வந்து 8 mmன்றனால நான் 4 mmத்துக்கு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ லைன் பெர்பெண்டிகுலர் கொடுத்து இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து த்ரெட்டோட டெப்த் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு லைனை போட போறோம். சாரி, இந்த லைன் வந்து லைன் பெர்பெண்டிகுலர் பேரலல் கொடுத்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12 mm. 12 தானே? ஆமா, 12 mm. த்ரெட்டோட லென்த் வந்து 10 mm. சரிங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 12 அப்படின்னு என்ட்ரு அடிச்சிடும். ரைட். இதுக்கப்புறம் வந்துட்டு 10 mmத்துக்கு அந்த ஸ்கொயர் அடிக்க போறோம். அந்த ஸ்கொயரை தாண்டி நம்ம பண்றதா இருந்துச்சுன்னா 75 ஃபேஸ்ல இருந்து 75 mm வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லேண்ட். அதே மாதிரி இந்த ஃபேஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லேண்ட் வந்து 75. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 75 வரைக்கும் ஒரு டயா இருக்கும் இல்லையா, ஓடி, அதான் ஃபர்ஸ்ட் வைக்க போறோம். அது கிளிக் பண்ணிட்டு இந்த ஓடி இது எவ்வளோனா 12 mm டயா இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல 6 mm கொடுத்துறோம். 12 தானே? ஓகே, கரெக்ட், 12 தான். சரிங்களா? இப்போ நம்ம எதை ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்றோம், மிச்சத்தை ட்ரிம் பண்றோம். இந்த லைனை இங்க ஜாயின் பண்ணிடுறோம், இந்த லைனை இங்க ஜாயின் பண்ணிட்டு தேவையில்லாத பார்ட்டை மட்டும் ட்ரிம் பண்ணிடுறோம். ரைட். இப்போ இந்த ஏரியா வரைக்கும் வந்தாச்சு. இது வந்து இந்த 75 வரைக்கும் வந்தாச்சு. இங்க இருந்து இந்த 22க்கு போடணும். ஸோ M22 அப்படின்னா 22 mm. ஸோ இந்த லைனை வந்து 11 பாதிக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு அப்படியே ஒரு ஆங்கிள் ஒன்று அடிக்க போறோம். சரிங்களா? அது வந்து 30 டிகிரில இங்க இருந்து இந்த ஃபேஸ்ல இருந்து 30 டிகிரி அப்படிங்கிறது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸுக்காக ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஆங்கிள் என்ன கொடுக்கணும்னா இந்த இடத்துல நீங்க 30ன்னு கொடுத்துடக்கூடாது, 60ன்னு கொடுக்கணும். சரிங்களா? அப்பதான் ஃபேஸுக்காக வரும். 30ன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிக்காக வந்துடும். ஓகே, இப்போ இந்த லைனும் நமக்கு தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? சரி, இப்போ அதுக்கடுத்து இந்த பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஓடியில இருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓடியில இருந்து பார்த்தீங்கன்னா 5 mm. அதுக்கப்புறம் ஒரு 45 டிகிரி சேம்பர் லைன் பேரல் கொடுத்துட்டு பெர்பெண்டிகுலர் கொடுத்து இங்க இருந்து இந்த லென்த். ஓகேங்களா? இந்த ஓடியில ஒரு டயாமீட்டர் மெயின்டைன் ஆகுது இல்லையா, அது வந்து 18 mmத்துக்கு இருக்கு. ஸோ லைன் பேரலல் கொடுத்து இங்க இருந்து இது வந்து
18 divided by 2. ஓகே, இப்போ இந்த 18 mm இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து 5 mm போட்டுருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து 5 mm. இப்போ இங்க இருந்து நம்ம லைன் கமாண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு 45 டிகிரிக்கு, ஓகேங்களா. அப்போ 180 மைனஸ் 45 135. ஓகே, இப்போ டிவைடர் கொடுத்துட்டு எது எது நமக்கு தேவையில்லையோ எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். கட் பண்ணி தூக்கியாச்சுன்னா இப்போ வந்து லேத்தில் வரையக்கூடிய அந்த ஒரு 2D டிராயிங் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ மில்லிங்க்கு ஒரு வேளை நான் வரைய போறேன் அப்படின்னா மில்லிங்க்கு வந்து நம்ம இந்த ஸ்கொயர் மட்டும் அடிக்கணும், சரிங்களா. லேத்தில் இந்த சேம்பருக்கும் த்ரெட்டும் நம்ம மைண்ட் பண்ணணும். இப்போ சேம்பர் எவ்வளோ அப்படின்னா முன்னாடி வந்து 1 × 45 டிகிரி. ஸோ சேம்பர் ஆப்செட் எடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 1 mm. இது வந்து 45 டிகிரின்றனால டைரக்டா இங்க 1 டிஸ்டன்ஸ்லயே கொடுத்துக்கலாம், சரிங்களா. ரைட், இதையும் இப்படி ஜாயின் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஏதாவது சேம்பர் கேட்டிருக்காங்களா டிராயிங்ல அந்த இடத்துல சேம்பர் கேட்கல. அது ஆக்சுவலா மில்லிங் தான் வரப்போகுது. ஸோ அது எதுவும் சேம்பர் இல்லை. ஓகே, இப்போ இந்த மில்லிங்க்கு போடணும் அப்படின்னா அதையும் நம்ம சேர்ந்து போடுறோம்னா கூட போடலாம். இப்போ நீங்க டிராயிங் வரையும் போது மில்லிங்க்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இந்த லென்த் வரைக்கும் நம்ம போட்டு அந்த ஸ்கொயராகவே வரைஞ்சி ஆட் டு பாஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரிவால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒன்று வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பாடி கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ ரெண்டையும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரிவால்வ் பண்ணி இதை நான் முடிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ ஐடிக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் இருக்கு, அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஐடி வந்து டயாமீட்டர் 13 8 mm டெப்த்துக்கு. அதே மாதிரி லைன் பேரல் கொடுத்துட்டு இந்த லைனு இது வந்து 8 mm டெப்த்து, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 13. ஸோ 13 டிவைடட் பை 2 இது கொடுத்தாச்சுன்னா இங்கிட்டும் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ டிவைடர் கொடுத்து கட் பண்ணிடுவோம். இதையும் கட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ டர்னிங்குரிய டிராயிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ரிவால்வ் ஆப்ஷன் போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே, ஆக்சிஸ் வந்து சென்டர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு டர்னிங்குரிய டிராயிங் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் வந்து இங்கே த்ரெட் அடிக்கணும். இந்த பக்கம் வந்து ஃப்ளாட்டா நம்ம மில்லிங் அடிக்க போறோம், சரிங்களா. இந்த ஃப்ளாட்டா மில்லிங் அடிக்கிறதுக்கு நீங்க மில்லிங் மிஷினில் ஓட்டும் போது ஃப்ளாட் டிராயிங் வரையணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு லைனை மட்டும் போட்டுட்டு அந்த லைனை வந்து கான்டூர் மாதிரி எடுத்து நீங்க ஃப்ளாட் அடிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா. அப்படி இல்லை நான் டிஃபால்ட்டாவே 3Dல வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. போயிட்டு ஐசோமெட்ரிக் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஃபேஸ்ல வரையணும், சரிங்களா. அதுக்கு நீங்க இந்த பிளேன் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. இந்த பிளேன் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபேஸை நம்ம 0 செட் பண்ணி அப்படியே வரையலாம். இல்ல நான் இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க இந்த ஃபேஸ்ல வரைஞ்சி டிரான்ஸ்லேட் மாதிரி வச்சு இந்த பக்கம் தள்ளிக்கலாம், சரிங்களா. நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். இப்போ நான் ரைட் வியூ வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ரைட் வியூ வச்சுட்டு இந்த பழைய டிராயிங் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஒரு லெவல்ல இருக்கு, நான் இப்போ இன்னொரு புதுசா ஒரு லெவலை ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவலை நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிட்டு வயர் ஃப்ரேமு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டயாமீட்டர் கொடுக்குறேன். இந்த டயாமீட்டர் என்ன அப்படின்னா நம்ம அந்த டிராயிங்ல வந்து 12 mm பார்த்தோம் இல்லையா, அந்த 12 mm தான் ஃபிளாட் அடிக்கிறோம். ஸோ நான் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்க போறேன். ஸோ இங்க 12ல இருந்து இந்த டயாமீட்டர் வந்து ஒரு 13 வச்சுக்க போறேன், ஓகேங்களா. 13 வச்சுட்டு இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட போறேன். இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். ரெக்டாங்கிளோட சைஸ் வந்து ஃபிளாட் டு ஃபிளாட் 8 mm ஸ்கொயர்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ நான் இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணிட்டு சென்டர் டு ஆங்கர் டு சென்டர் இல்லையா, இதை செலக்ஷன் பண்ணிட்டு இதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுக்கிறேன். இழுத்துட்டு இந்த வித்து 8 mm ஹைட்டும் 8 mm அப்படின்னு செலக்ஷன் பண்ணிடுறோம், சரிங்களா. செலக்ஷன் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒரு சைஸ் வந்துடும். இப்போ டிராஃப்ட்ல போயிட்டு டைமென்ஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இங்க இருந்து இது வந்து 8 mm இருக்கணும். ஓகே, 8 mm இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸும் 8 mm இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து 8 mmன்றது கரெக்டா இருக்கு. இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நாம ஒரு சாலிடா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பாடி கொடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், ஐசோமெட்ரிக் வச்சுட்டேன். இப்போ இது இங்க இருக்கா, இதை வந்து அந்த ஃபேஸ் வரைக்கும் நம்ம மூவ் பண்ண போறோம். இப்போ லெவல்ல போயிட்டு மொதல் லெவலையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துறோம். கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ரவுண்டையும் இந்த
செயின் இருக்கு இல்லையா, அதை செலக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கொயர்ல ஒரு எண்டு பிடிச்சாலே மொத்தமா செலக்ஷன் ஆயிடும். இதை கொடுத்துட்டு எண்டு செலக்ஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, ப்ளூ லைனு, அதை கிளிக் பண்ணி இந்த ஃபேஸை கொண்டு வந்து நான் வச்சிருவேன். தெரியுதுங்களா? இந்த ஃபேஸில் கொண்டு வந்து நான் வச்சுட்டு மூவ் கொடுத்துட்டேன்னா இது இந்த இடத்துல எனக்கு வந்துடும். இந்த ஃபேஸில் கரெக்டாக வந்துடும். இதே நீங்க பிளெயின்ல வரைகிறதா இருந்தா இந்த பிளேனை ஒரு புது பிளேனை கிரியேட் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி பிளேனுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பிளேனும் எப்படி கிரியேட் பண்றது. அந்த பிளேன்லனா இப்ப அந்த வரைகிற ஏரியாவே இங்க வரைஞ்சிடலாம் டைரக்டாவே. இங்க இருந்து இப்ப நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த மாதிரி வரைஞ்சாச்சா, இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஸ்கொயர் மாதிரி பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம பண்ண போற ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட். ஓகேங்களா? இப்ப சாலிடு எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இந்த செயினையும் செலக்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி இப்போ ஆரம் இருக்கு இல்லையா, இது இப்படி கூட வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ அகத்தா தெரியுது உங்களுக்கு ஒரு கட்டை மாதிரி, அதை இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி இவ்வளவு தூரம் இழுத்து கூட வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு கிரியேட் பாடிக்கு போல கட் பாடியும் கொடுத்துட்டா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா எப்படி இருக்குன்னு. அந்த ஸ்கொயர் வந்துடுச்சா, இந்த மாதிரி ஸ்கொயர் வந்துடும். நமக்கு விசுவலா பாக்குறதுக்கு சிம்பிளா தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஆஸ்பெக்ட் டைமென்ஷன் எவ்வளவு அந்த ஸ்கொயர் கேட்குறாங்களோ அந்த ஸ்கொயரை கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. ஸோ நான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, இங்க வந்து நான் 10 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடறேன். என்டர் அடிச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துறேன். எனக்கு வந்துருச்சு. முடிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நீங்க வரையுதுன்னா இங்க வரைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி இந்த த்ரெட் வரைகிறது எப்படின்னு போன வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரை எக்ஸ்ட்ரூட் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ மறுபடியும் போன வீடியோல பார்த்த அதே த்ரெட் இப்போ பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஸோ டைமிங் தான் மிச்சம். ரைட். இப்போ இந்த டைமென்ஷன்ல என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணது இந்த M22 த்ரெட்டும் இந்த M8 த்ரெட், இது ரெண்டு தான் மிஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம த்ரெட் எப்படி ஜென்ரேட் பண்றோம் போன வீடியோல பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோல இன்னும் ஒரு புதுசா ஏதாவது காம்ப்ளிகேட் இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட்.